எஸ்ஐஆர் மூலம் தமிழகத்தில் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதால் பீகாரில் வெற்றி பெற்றது போலவே தமிழகத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தமிழகத்தில் திமுக நடத்தும் நிகழ்ச்சிகளுக்கு எந்த நிபந்தனைகளையும் விதிக்காத காவல்துறை மற்ற கட்சிகளுக்கு அனுமதி அளிப்பதில் சிக்கலை ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். நாட்டை விட்டு திமுகவை அகற்றும் நிலை வந்துவிட்டதாக கூறிய அவர், பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவதை தடுக்க முடியாத திமுக ஆட்சியை உறுதியாக அகற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தார். திமுக கூட்டணிக்கு சார் என்றாலே அச்சம் என்றும் விமர்சித்த நயினார் நாகேந்திரன், தமிழகத்தில் முதலமைச்சரின் தொகுதியில்தான் போலி வாக்காளர்கள் அதிக அளவில் நீக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். ஒரு பெரும்பான்மை சமுதாயத்துடன் விரோதியாக இருக்கக்கூடிய திமுக இந்த நாட்டை விட்டு அகற்றப்பட வேண்டும். அண்ணன் நமது KP ராமலிங்கம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மோட்ச தீபம் கூட ஏற்றுவதற்கு அனுமதி இல்லை, இங்கு கொடிகள் கட்டுவதற்கு அனுமதி இல்லை. ஆனால் திமுக மாநாடு நடந்தாலும் சரி, திமுக முதலமைச்சர் வந்தாலும் சரி, அதற்கு எல்லா அனுமதியும் காவல்துறை தருகிறது. காவல்துறை ஈரல் கெட்டு போய்விட்டது. சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே சரியில்லை. இவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 7500 கொலைகள் நடைபெற்றிருக்கிறது. 10 வயது சிறுமி முதல் 70 வயது பெண்கள் வரையிலும் ரோட்டிலே நடமாட முடியவில்லை. எல்லா காரணமும் போதைப் பொருட்கள், கஞ்சா, பெத்தடின் போன்ற கஞ்சா போதைப் பொருட்கள் தான் காரணம்.